இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துகள். ஆண்டவர் சபைக்கும் விசுவாசிகளுக்கும் அவசரமாய் ஒரு காரியத்தை சொன்னபடினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அந்த ஜெபத்துக்கு நேராய் அழைக்கிறேன். நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவசரமாய் இந்த வார்த்தைகளை அவர் இந்த வசனத்தை சொல்லி தேவ ஜனங்களை ஜெபிக்க சொல் என்று சொன்னபடினாலே இந்திய தேசத்துக்காக எல்லா சபை விசுவாசிகளும் ஊழியர்களும் இதை கேட்கிற யாவரும் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் ஒரு தெரிந்த வசனம்தான் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். இந்த வசனத்தை ஜனங்களுக்கு சொல்லி ஜெபிக்க சொல் என்று சொன்னார். இந்த வசனத்துல கவனிங்க, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. இந்த ஜெபத்தை நாம் அதிகமாய் செய்திருக்கிறோம். இந்த ஜெபத்துல செய்து ஓரளவுக்கு நீங்க ரிசல்ட்டை பார்த்திருக்கலாம். ஆனால் இப்போது இதுல இருந்து தேவன் சில காரியங்களை செய்ய சொல்கிறார். அப்போது 100% அவர் எதிர்பார்க்கிற ரிசல்ட் வரும். என்னவென்று சொன்னால், இந்த பகுதியிலே நீங்கள் வேதத்துல வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சாலமோன் 6ஆம் அதிகாரத்திலே சர்வாங்க தகனபடிகளை கர்த்தருடைய ஆலயத்துல இடம்போது தேவ ஜனங்கள் அங்கு இருக்கிறார்கள். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பரலோகத்தின் அக்கினி இறங்கி சர்வாங்க தகனபடிகளை பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை அங்கு அதிகமா இறங்கினபடினாலே ஆசாரியரால் ஊழியம் செய்யக்கூடாமல் போயிட்டு 7 நாள் அங்கு கொண்டாடுகிறார்கள். தேவனுடைய நன்மை அங்கு மிகவும் பெருகி இருக்கிறபடினாலே தேவனுடைய நன்மைக்காக 7 நாள் கொண்டாடி பிற்பாடாக எல்லாரும் கலைந்து செல்லும்போதுதான் தேவன் அங்கு அந்த இரவிலே 2ஆம் தரம் சாலமோனுக்கு தரிசனமாகி ஒரு காரியத்தை சொல்கிறார். இங்கு செய்யப்படும் ஜெபத்தை நான் கேட்பேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். எப்பயாவது அந்த 13ஆம் வசனத்துல நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை வெட்டுக்கிளிக்கு கட்டளையிட்டு ஜனங்கள் கொள்ளை நோயை அனுப்பும் போது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 14ஆம் வசனத்தை சொல்றாரு. இந்த வசனத்துல என்ன சொல்றாருன்றதை நான் சுருக்கமாய் நாம் வித்தியாசமான விதத்துல பார்க்க போறோம். என்னன்னு சொன்னால், முதலாவதாக இந்திய தேசத்துல ஆண்டவர் சேமத்தை கொடுக்க போகிறார். அந்த சேமம் என்னவென்று சொன்னால் வளமானது. சேம என்ற வார்த்தைக்கு வளமானது, செழிப்புள்ளது என்பது பொருள். அது மாத்திரமல்ல, அதாவது தேசத்திலே பயிர் விளைஞ்சா பயிர் வராது. அப்பனா அங்க ஒரு தடை இருக்குது. அப்போ இந்த தடைகள் மாறுவது. பூமி தன் பலனை கொடுக்கும் அப்படின்னா அது ஒரு ஆசீர்வாதம். அப்ப எதை விவசாயிங்க விதைக்கிறாங்களோ அது ஆசீர்வதிக்கப்படும். எதெல்லாம் தடையா இருக்கிறோ அந்த தடையெல்லாம் மாறும். தேசம் வறுமையிலிருந்து செழிப்புக்கு போகும். நன்மைகள் உண்டாகும். சில வருஷங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்லியிருந்தார், இந்திய தேசத்திலே அநேக நன்மைகள் காத்திருக்கிறது. அதை எல்லாத்தையும் கர்த்தர் ஓபன் பண்ண போறார். கர்த்தர் நன்மைகளை உண்டாக்க போறார் தேசத்துல. அப்ப இந்திய தேசத்திலே ஒரு சேமத்தை கொடுக்க போகிறார். அந்த தேசத்துல இப்போது சேமத்தை அவர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நல்லா கவனிங்க, தேவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அது என்னவென்று சொன்னால், வேதத்துல வாசிக்கிறோம். அவர் சாலமோன்கிட்ட சொல்றாரு, இப்படி எதனா பார்த்து அப்படின்னா இப்படி ஜெபி அப்படின்றார். இதை பார்த்தீங்கன்னா மடம் அடப்பட்டிருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஜெபி அப்படின்றார். கவனிங்க, இந்த சேமம் தேசத்துக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். இப்ப நம்ம இதை கேட்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. இங்கதான் நம்மளுடைய அப்ரோச் வித்தியாசமா இருக்குது. இங்கதான் தேவன் சொல்லுவதை நாம் கவனமா கேட்டு அதன் பிரகாரம் ஜெபிக்க வேண்டும். ஏற்கனவே நாம் ஜெபித்து கொண்டிருந்ததில்ல. இப்போ தேவன் என்ன சொல்றாரு அதன் பிரகாரமாய் ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் அங்க ரிசல்ட் பண்ண முடியும். அப்போ இந்த நன்மைகளை வைத்திருக்கிறார். இப்போது நன்மைகள் 100% அவர் வைத்திருக்கிற நன்மைகள் தேசம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், தேசத்தின் காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், வேதத்துல வாசித்து பார்க்கும்போது தேவன் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். அப்ப அங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுவது, பரலோகத்தின் தேவன் கேட்டு தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் என்று சொல்லியிருக்கிறது. பரலோகத்துல தேவன் கேட்கணும், இந்த பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் இருக்கு இல்லையா. இன்னொரு விதத்துல நான் சொல்லுகிறேன், தேசத்திலே பார்க்கிற இந்த பொல்லாத வழிகள், அந்த பொல்லாத வழிகளை விட்டுனா அதற்கு ஜேர்னி என்று பொருள். ஜேர்னினா ஒரு தேசத்தின் நபர் மாத்திரம் அல்ல, ஒரு தேசத்தின் காரியங்கள் எல்லாம் தீமைக்கு நேராய் போய்கொண்டது. நல்லா கவனிங்க,
தேசத்தின் காரியங்கள், ஒரு நபரின் காரியங்கள் எல்லாத்தையுமே குறிக்குது. ஒரு தீமையான காரியங்களுக்கு நேராய் போய்கொண்டிருப்பதை நீ காண்பாயானால், அதான் மழை இல்ல, பஞ்சம், கொள்ளை நோய், அதெல்லாம் பார்ப்பாயானால், ஒரு தீமையான காரியத்துக்கு நேராய், ஒரு பாதைக்கு நேராய் தேசம் போய்கொண்டிருக்கிறதை நீங்களும் நாங்கள் அறிந்திருக்கோம். ஏன்னா பணத்தினால எல்லாமே பண்ணிடலான்னு யோசிக்கிறாங்க. நீதி எடுபட்டு போயிடாயிற்று. தேசத்துல சரியான காரியங்களை பார்க்க முடியவில்லை. இதற்கெல்லாம் தீர்வை இல்லைன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இப்படி தீமையான காரியங்களை நீ தேசத்திலே பார்க்கும்போது, தீமையான காரியங்கள் அதனுடைய பாதை தீமைக்கு நேராய் கடந்து போவதை நீ பார்ப்பாய் என்று சொன்னால், பிரியமானவர்களே, தேசம் ஒரு தீமையான காரியங்களை நோக்கி போய்கொண்டிருக்குது. பணத்தினால் இதை சாதித்து விடலாம், நீதி கிடைக்க முடியாது, இதற்கு ஒரு சால்வ் கிடையாது சொல்லி தேசம் ஒரு அழிவுக்கு நேராய் ஒரு பாதைக்கு போய்கொண்டிருக்குது. அப்போ அதுதான் அந்த கவனம். இப்படி ஒரு அழிவுக்கு நேராய் உன்னுடைய தேசம், நம்முடைய தேசம், விசுவாசிகளே, இதை கேட்கிற நீங்கள், நான் சொல்லுகிறேன், இதை நீங்க பார்த்திருப்பீங்க, இதை நம்ம கேட்டு கொண்டிருக்கிறோம். இது எப்போ மாறணும்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மாற்ற போகிறார். அதுதான் சொல்றாரு. இந்த வழியை நீங்க பாக்குறீங்க. ஒரு தீமையான காரியத்துக்கு நேராய் தேசம் போய்கொண்டிருக்குது, அழிவான காரியத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்குது. பணத்தினால எல்லாம் செய்து விடலாம் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் அப்படி நீ பார்க்கும்போது, நான் ஜெபத்தை கேட்கணும் அப்படின்னா தேவன் சில காரியங்களை வைத்திருக்காரு பாருங்க. அது எப்படி கேட்பார் அப்படின்னா, ஜட்ஜி சில காரியத்தை எடுக்கணும் அப்படின்னா அவர்கிட்ட மனு போடும் போது சில சட்டத்தோடு வந்தாதான் அந்த சட்டங்கள் எடுக்கப்படும். நீங்க நிறைய பார்ப்பீங்க, சில மனுவெல்லாம் தள்ளுபடி பண்ணுவாங்க. அப்போ தேவன், பரலோகத்தின் தேவன், தேவ ஜனங்கள் அவருக்கு முன்பாக போய், ஆண்டவரே, தேசத்தின்படி காரியங்கள் இருக்குது, ஆண்டவரே, இவைகள் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், அவர் எந்த காரியத்துல வந்தால் கேட்கப்படும் என்று சொன்னால், நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா சாலமோன் முன்னால சொல்றாரு, பலியிட்டார், சர்வாங்க பகுதிகளை செலுத்ததினாலே அங்கு தேவனுடைய அக்கினி இறங்கினது, கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது, நன்மையை நான் அங்கு திருப்தியானார்கள் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. இப்ப எப்படி தெரியுமா தேவ ஜனங்களை அப்ரோச் பண்ணணும்? ஆண்டவரே, தேசத்துல நடந்து கொண்டிருக்க காரியங்கள், முழு சபை மாத்திரமல்ல, முழு தேசம், உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு தீமைக்கு நேராய் தேசம் போய்கொண்டிருக்குது, தீமையான அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்குது. இது மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே இயேசு எங்களுடைய விலையேற பெற்ற ரத்தம் நம்முடைய இந்திய தேசத்துக்காக பலியாக பரலோகத்தின் மூலமாய் செலுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய தேசத்துக்காக, அவருடைய ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரலோக தேவன் மூலமாய் இந்திய தேசத்துக்காக விலைக்கிரயமாய் சிந்தப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் ஜெபிக்கும் போது தேவன் இந்த ஜெபத்தை கேட்கணும்னா எப்படி போனோம்னா, ஆண்டவரே, சாலமோனுடைய ஆலயத்துல அதான் சொல்றாரு, 2வது தரிசனமாகி அப்படி தப்பா போகும்போது யோசினா இப்படி ஜோம் பண்ணு. எப்படி ஜோம் பண்ணு? பலி ஏற்கனவே செலுத்தப்பட்டாயிற்று, அக்கினை நான் இறக்கிட்டப்பா, பலியை செலுத்தி இருக்கிறேன். அப்போ இந்த பலி அதற்குரிய விலைக்கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று. இந்திய தேசத்தின் காரியங்கள், நன்மைகள் உள்ளே வருவதற்கு, தேசம் சேமமாவதற்கு, வளமாவதற்கு, அதற்குரிய எல்லா நன்மைகளையும் நான் செஞ்சு முடிச்சாயிட்டு ரெடியா இருக்குது. இப்ப அது வரணும்னா அது எப்படி அப்ப அவர்கிட்ட கேட்டா அதை அப்ரோச் பண்ணி அவர் சாங்ஷன் பண்ணுவார்னா, ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், எபிரேயர்ல வாசித்து பாருங்க, தைரியமா கிருபாசனத்துல வாங்க. ஏன்னா அந்த ரத்தத்தின் மூலமாய், அப்போ அந்த ரத்தத்தின் மூலமாய், இயேசுவின் ரத்தம், ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக உங்களுடைய ரத்தம், உங்களுடைய குமாரனுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு அப்படின்னாலே, இப்போ ஆண்டவரே, இந்த பலி செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னாலே ஒரு தேசத்துல செய்யப்பட்ட எல்லா பாவங்களையும் மன்னிங்கப்பா. ஒரு சின்ன பாவம் சொல்ற பாருங்க, நம்முடைய நாடாளுமன்றம் திறக்கும் போது எப்படி திறந்தாலும் தெரியும் உங்களுக்கு, தீமையான காரியங்களை செய்து தேசத்தை அழித்து விட வேண்டும் என்று பிசாசு யோசிக்கிறான். ஆனால் இந்த அப்ரோச் நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே, அவருடைய குமாரனாகி இயேசுவையே எங்களுடைய தேசத்துக்காக அவருடைய ரத்தம் சிந்தி பரிந்து பேசி கொண்டிருக்கிறபடினாலே, ஆண்டவரே, இந்த பொல்லாத காரியங்கள் தேசத்தை விட்டு மாறும்படியாக உங்களுடைய குமாரனுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறபடினாலே, ஆண்டவரே, இதை மன்னிங்க. ஆண்டவரே, எங்கள் தேசத்துல செய்யப்பட்ட அநீதியான காரியங்களை மன்னுங்க. ஆண்டவரே, நாடாளுமன்றம் திறக்கப்பட்டது, தேவனுடைய கோபாக்கினை வரும்படியான காரியங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லும் போது, அவர் இரக்கமான தேவன், அவர் குமாரனுடைய ரத்தத்தை நினைவு கூறுவார்.
அவர் இறங்குவார். தேவன் தேசத்திலே நன்மைகளை கட்டிடுவார். நீங்க வேணா குறிச்சு வச்சுக்க போடுங்க. அது மாத்திரமல்ல, நான் சொல்லுகிறேன், நேரத்தை கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க. ஒதுக்கி அவருடைய சமூகத்துல போங்க. ஆண்டவர்கிட்ட இப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தேசம் பொல்லாத காரியத்துக்கு என்னராய் போய்கொண்டிருக்குது. ஆண்டவரே, உடைய குமாரனாக இயேசுவின் ரத்தம் உடைய தேசத்துக்காக சிந்தப்பட்டிருக்குது, ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உடைய குமாரனுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறபடினாலே நீர் இப்போது கர்த்தாவே எங்கள் தேசத்திலே செய்யப்பட்ட ஆண்டவரை நாடாளுமன்றமா இருக்கட்டும், ஆண்டவரை அநீதியான காரியங்களா இருக்கட்டும், எல்லாவற்றையும் மன்னிப்பார். ஏன் தெரியுமா? அங்கு குமாரனுடைய ரத்தம் படிந்து பேசுகிறது. அந்த ரத்தத்தின் நிமித்தமாய் நாம் போகும்போது தேசத்திலே அழிவை கொண்டு வரும் என்று சொல்லி யோசித்து அவனுடைய எல்லா பிசாசுடைய தந்திரங்களை அவருடைய ரத்தத்தினாலே மன்னித்து நம்முடைய தேசத்துக்கு கிருபையா இறங்குவார். கிருபையா இறங்குவது மாத்திரமல்ல, என் நாமம் கரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்று சொன்னால், சாதாரணமாய் நாம் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கிறோம், நல்லதுதான். தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம்னா அவர் என்ன சொல்ல வரான்னு கேட்டதன்படி செய்யுது. அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரே, நாங்கள் தாழ்மையாய் நீங்க சொல்றதை நாங்க கேட்டு செய்யற ஆண்டவரே, நீங்க சொல்றதை நாங்க கேட்டு செய்யணும்னா என்ன? இத்தனை நாள் இப்படி ஜெபம் பண்ணோம், இப்ப இப்படி ஜெபம் பண்ண போறோம். நம்முடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே, இந்த தேசத்துக்காக கிரியமாய் சித்தப்பட்டிருக்கு, கிரியமாயோட ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறபடினாலே ஆண்டவரே, செய்யப்பட்ட எல்லா அநீதிகளையும் மன்னித்து எங்கள் தேசத்துக்கு கிருபையா இருந்த ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஜெபிப்போம். ஆண்டவர் சீக்கிரமாய் நம்முடைய தேசத்துல நன்மையை காண்போம். குறிச்சு வச்சு கொள்ளுங்க. முதலாவது கர்த்தர் காரியத்தை என்ன செய்வார்னு சொன்னார்? மத்தியில மாற்றி அமைப்பார். பிரதமர், இப்போது இருக்க தற்போதைய பிரதமர் மாற்றப்படுவார். தேசத்தின் நன்மைகள் உண்டாகும். தேசத்துல எல்லா காரியங்களும் வித்தியாசமாய் மாற்றப்படும். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மையப்படுத்துவார். தேவனுடைய மிக பெரிய கிரியைகள் தேசத்திலே பார்க்கப்படும். தேவ ஆவியானவர் வெளிப்படையாய் பரிசுத்த ஆவி வசனத்தோடு மாத்திரமல்ல, அற்புத அடையாளங்களோடு கூட கர்த்தர் தம்முடைய வசனத்தை வெளிப்படுத்துவார். தேவன் மகத்துவமான காரியங்களை செய்வார். சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்படும். அது மாத்திரமல்ல, சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்ல தேவன் நன்மைகளை உண்டாக்கும் போது அங்கு நீதி உண்டாகும். சில நேரங்களை யோசிக்கிறோம், தலைமுறையா இதை மாற்ற முடியாதுன்னு சொல்லி. ஆனால் தேவனுடைய கிங்டமே நம்முடைய தேசத்துல என்டர் ஆகும். அவர் என்டர் பண்ணும் போது தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அந்த வார்த்தை இந்திய தேசத்துல சீக்கிரமா நிறைவேற போகிறது. அவருடைய கிங்டம், அந்த தேவனுடைய ராஜ்யம் உள்ளே பிரவேசிக்கும் போது சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்ல நீதி உண்டாகும், நன்மைகள் உண்டாகும். சரியாய் ஜனங்கள் செய்வார்கள் காரியங்களை, சரியாய் நேர்த்தியாய் செய்யப்படும், நன்மைகள் உண்டாகும். அங்க தீமைக்கு இடமே இருக்காது. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது நம்முடைய இந்திய தேசம் சீக்கிரமா டேஸ்ட் பண்ணும். அவரே உயர்ந்திருப்பார். அவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் நிமித்தமாய் நீங்க ஜெபம் பண்ணுங்க, நாங்களும் ஜெபம் பண்றோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இதை கேட்கிற மற்றவர்களுக்கு சீக்கிரமா இதை பாஸ் பண்ண இந்த அப்ரோச்சில் ஜெபம் பண்ணோம். ஜெபிங்கள், இந்த அப்ரோச்சை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கட்டா அப்பதான் பரலோகம் கேட்கும். பரலோகம் சில சட்டத்தை வச்சிருக்கு. அப்பதான் அந்த சட்டத்தை அவர் விண்ணப்பத்தை கேட்டு அதுக்கு தேசத்தின் காரியங்களை அவர் செய்ய முடியும். இப்படி நாம் ஜெபிப்போம்னு சொன்னால் அப்போது பரலோகம் நம்முடைய ஜெபத்தை கேட்டு எஸ் ஜட்ஜி சொல்வாரு, ஆமா என் குமாரனுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது, தேசத்தினுடைய காரியத்தை சிந்தப்பட்டிருக்குது, நான் மன்னிக்கிறேன், இறங்குகிறேன் என்று சொல்லி நம்முடைய தேசத்துக்கு என்னென்ன நன்மைகள் வைத்திருக்கிறார்களோ சீக்கிரமாய் நன்மையினால் நம்முடைய தேசத்தை நிரப்புவார். ஜனங்கள் நன்மை அடைவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பொல்லாத அசுத்த வல்லமைகள் தேசத்தை விட்டு புறப்பட்டு போகும். இதை நிறைவேறும் போது தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றவர்களுக்கு இதை சீக்கிரமா ஷேர் பண்ணுங்க, ஜெபிக்கும்படியாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.